15 வருஷமா இருக்கீங்க. ஆனா பேசிட்டே தான் இருக்கீங்க. ஒரு எம்பி இல்லை ஒரு எம்எல்ஏ இல்லைன்ற தொடர்ச்சியா அது என்ன பண்ணுறது? இது பேசி நாங்கள் ஒரு தத்துவத்தை விதைக்கிறோம், அரசியல் விதைக்கிறோம். என்னுடைய பெயர் பெருவழுதி ரமேஷ். சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் வேட்பாளராக போட்டியிட அறிவிக்கப்பட்டுள்ளேன். சீமான் அவர்கள் இப்போ வேட்பாளராக அறிவிக்கிறது என்ன மாதிரியான விஷயம் பண்ணாங்க? ஏன்னா பல கட்சிகளில் நேர்காணல் வைக்கிறது, விருப்ப மனு அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்குறது, அப்புறம் காசு எவ்வளோ செலவு பண்ணீங்கலாம் கேட்குறது. இங்கே எப்படி தேர்ந்தெடுக்கும்? இங்கே முதலில் நாம் தமிழர் கட்சி என்பது இந்த மண்ணை காக்கவும் மக்களை காக்கவும் உருவாக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. 5 வருடத்துக்கு ஒரு முறை வருகிற தேர்தலில் தன்னுடைய கட்சி உடன்பொறுப்புகளையே நேர்காணல் எடுத்துதான் தெரிந்துக்க வேண்டும் என்கிற நிலையில்தான் திமுக இருக்கிறது, அதிமுக இருக்கிறது, அதனுடைய தலைமைகள் இருக்கிறார்கள். ஆனால் அண்ணன் அவர்களிடம் நாங்கள் மிகவும் நெருக்கமாக இருக்கிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியையும் நேரடியாக ஆய்வு செய்கிறார், நேரடியாக எங்களுடன் உரையாடுகிறார். 5 வருடமும் களப்பணியில் யார் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்று அவருக்கு எல்லாமே தெரியும். நேர்காணல் என்பதே நாம் தமிழ் கட்சிக்கு தேவையில்லை. தம்பி சங்கராபுரத்தில் இவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இந்த பணியை செய்கிறார்கள் என்று அண்ணனுக்கு தெளிவாக தெரியும். திமுக அதிமுக வேட்பாளர் தேர்வு என்கிற பெயரில் வேட்பாளருக்கு ஒரு விருப்ப மனுவை பெறுவதற்கு 25,000, 50,000, 10,000 என்று கொள்ளையடிக்க, அதாவது தன் கட்சி உடன்பிறப்புகளிடம் இருந்து கொள்ளையடிப்பதற்காக அவர்கள் அதே மாதிரி நேர்காணல் என்னும் ஒரு பொய்யான மாய விஷயத்தை செய்கிறார்கள். வேட்பாளர் என்பது ஏற்கனவே அவங்க தேர்வு செய்திருப்பார்கள். ஏனோ 5 வருடத்துக்கு முன்னாடி வேட்பாளரை மாற்றுவது போலவும் அங்கங்கே என்ன நிலைமை, அங்க யார் அமைச்சரா இருக்காங்கன்னா அமைச்சருடைய பையன் அங்க எம்பியா இருப்பாரு. இவர் தான் அந்த எந்த தொகுதியாக இருந்தாலும் அவர் தான் நிற்பாரு. ஒரு உதாரணத்தை, நாங்கள் அறிவிக்கப்பட்ட எங்களுடைய சட்டமன்ற தொகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருது. அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக வேட்பாளராக இருந்தாலும் அதிமுக வேட்பாளர் இவர்கள் தான் என்று அந்த கட்சிக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனால் எங்களுக்கு நேர்காணல் என்பது அவசியமில்லை. களப்பணியை பார்த்தும் இந்த மண்ணையும் மக்களையும் யார் சரியாக நேசிக்கிறார்கள் என்கிற நிலையில்தான், அந்த பார்வையில் பார்த்துதான் அண்ணன் வேட்பாளரை தேர்வு செய்கிறார். அது மட்டுமில்லாமல் 117, 112 ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லி சமூக நீதியை பாலினத்திலும் நிலைநாட்டுகிற ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கு. அதனால அதன் அடிப்படையில் பார்த்துதான் எங்களை வேட்பாளராக தேர்வு செய்கிறார். இதுவரைக்கும் ஒரு அதிமுக திமுக மூன்றாவது ஒரு கட்சி வந்திருக்கு களத்துல, அதை எப்படி நாங்கள் அண்ணன் சொல்வதை தான் இதற்கு பதிலாக சொல்ல வேண்டும். நாங்கள் மூன்றாவது பெரிய கட்சியெல்லாம் இல்லை, நாங்கள் தான் முதல் கட்சி, இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எதன் அடிப்படையில், நீ எதை வைத்து திமுக அதிமுகவும் தன்னை ஆண்ட கட்சியாக முதல் கட்சியாக எப்படி அது பிரகடனப்படுத்துது? வாக்குகளை வைத்தா, அதிகாரத்தை வைத்தா? அந்த அதிகாரம் யாருக்கானது? மக்களுக்கானது. அந்த மக்களுடன் 15 ஆண்டு காலமா பயணிக்கிற நாம் தமிழ் கட்சி தானே முதல் கட்சி. அதிகாரம் என்பது மக்களுக்கானது என்றால் 15 ஆண்டுகளும் மக்களுடன் பணியாற்றுகிற, ஒரு அதிகாரத்தை வெல்லாமலே பணியாற்றுகிற நாம் தமிழ் கட்சி தானே முதன்மையான கட்சி. அந்த நாம் தமிழ் கட்சி முதன்மையான கட்சி. அதை அதிகாரத்தை இன்னும் வெல்லும், அதிகாரத்தை வென்று மக்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் நல்திட்டங்களை வழங்கும். தாவேக்காவுக்கு எப்படி நேரடியாக சமாளிப்பீங்க? ஏன்னா இருக்கிறதுல அதிகமான இளைஞர் பட்டாளம் இருக்குது நாம் தமிழர்னு சொல்லுவாங்க. இப்போ அது போய் எல்லாரும் தாவேக்காவை சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்களா ஒன்று அடையாளப்படுத்துறீங்க. இளைஞர் பட்டாளம் தாவக்காவை நாங்க எப்படி நாம் தமிழ் கட்சி தாவக்காவை சமாளிக்கணும்ன்றீங்க. அது காற்றில் கரைகிற தூசு, காற்றில் பறக்கிற தூசை எப்படி சமாளிக்கணும்னு ஒரு கேட்டீங்கன்னா எப்படி, என்ன நகைப்பு தான் வரும். தாவக்காவை நாங்க தூசாக பார்க்கிறோம். ஒரு தத்துவம் இல்லாத தலைமையையும் தத்துவத்தின் வழி நடக்கிற தொண்டர்களையும் இருக்காத கட்சி தாவக்கா. அதை எதிர்க்க வேண்டிய வலுவே எங்களுக்கு தேவையில்லை. அவர்கள் அவ்வளவு வலிமையாகவே இல்லை. வலிமை ஒரு விழுக்காடு கூட கிடையாது. அந்த வலிமையற்ற எதிரிகளை நாங்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை தூசு என்று கருதுகிறோம். அதனால் ஊதிதான் நாங்கள்
அதை வந்து பறக்க விடுவோமே தவிர திமுக எங்களுக்கு எதிரி திமுக அதிமுக தான். திமுக அதிமுக தான் எங்களுக்கு எதிரி. எதனை எதிரி? திராவிடமா தமிழ் தேசியமா? ஊழல்வாதி ஊழல் கட்சிகளா அல்லது நேர்மையான கட்சியா? தமிழ் தேசியம் தத்துவம் வெல்ல வேண்டுமா, திராவிட தத்துவம் வெல்ல வேண்டுமா? இதுதான் நம் முன்னாடி இருக்கிற கேள்வி. எங்களுக்கு எதிரிகள் திராவிட கட்சிகளுடைய விஜய் கட்சியோ தவகவோ கிடையாது. அது தற்குறிகள். ஒருபோதும் தத்துவத்தை தலைமையில் ஏற்கிற வேட்பாளருக்கோ தொண்டர்களுக்கோ எதிரியாக மாட்டார்கள். இப்போ அதிகமாக பார்த்தா நாம் தமிழர் கட்சியிலிருந்து தாவேக்காவை நோக்கி தான் உங்களோட விமர்சனம் அதிகமாக இருக்குது. எல்லாருமே பேசுறாங்க. அது பிரச்சனை என்னன்னா தம்பி, அது வந்து ஜென் இசட்னுவாங்க. அந்த ஜென் இசட் வந்து தலைமுறை என்ன பண்ணும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் பார்க்கும். அது 1.5 நிமிஷமா இருக்கு, 3 நிமிஷம் தான் இருக்கும். அந்த ரீல்ஸை பார்த்துட்டு பேசுறது. இதெல்லாம் அண்ணன் ஒவ்வொரு மேடையிலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்று பேசுகிறார். எதை பேசுகிறார்? திமுக அதிமுகவை விமர்சித்து மட்டும் பேசவில்லை. இந்த மண், இந்த தமிழ் சமூகம் எதனால் அடிமைப்பட்டு கிடக்கிறது, இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கிற நாளைய தலைமுறை எவ்வாறு பண்பட்டு வளர வேண்டும் என்கிற தத்துவத்தையும் அதனுடைய திட்டங்களையும் LED திரையின் மூலமாக காண்பித்து விளக்கி பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு அரை நிமிடம் தத்துவமில்லாத ஒரு எச்சரிக்கை ஒளி. என்ன எச்சரிக்கை ஒளி? அதாவது எச்சரிக்கை ஒளி என்பது வந்து 1 நிமிடம் 1/2 நிமிடம் தான் ஒலிக்கும். அதுபோல அண்ணன் பேச்சில் இதுபோல தத்துவத்தை வழிநடத்தாத தொண்டர்கள் தற்குறித்தனமாக ஒரு அரசியல் கட்சியையும் அந்த அரசியல் கட்சியை வந்து இளையோர்களை தவறாக வழிநடத்துவதும் இது இந்த சமூகத்துக்கு கேடானது என்று 1 நிமிடம் பேசுகிறார். அந்த 1 நிமிடத்தை துண்டித்து இன்ஸ்டாகிராம்லையும் சமூக வலைத்தளையும் பார்த்துட்டு தாவாக்காவை மட்டும்தான் விமர்சிக்கிறாரு, திமுகவே விமர்சிக்கிறது இல்லை அப்படின்ற விமர்சனம் எல்லாம் அறியாமையின் உச்சம். இன்னைக்கு அதாவது இது 2021 தேர்தலில் வந்து அதிமுக திமுக 3வது நாம் தமிழர் இருந்துச்சு. உங்களுக்கு போட்டிங்கிறது வந்து 3 முனை போட்டியாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து தாவேக்கா வந்திருக்கு. ஒரு பக்கம் பணபலத்தோட உள்ள திராவிட கட்சிகள், இன்னொரு பக்கம் ஒரு இளைஞர் பட்டாளமோ இல்லை ஒரு மக்கள் கூட்டம் உள்ள ஒரு திரைக்கூட்டத்தோட வர்ற நடிகர் கூட்டம். இவங்க 2 பேரையும் சமாளித்து இந்த தேர்தலில் நீங்கள் எப்படி உங்களோட யுக்தியை கையாள? எங்களுக்கு திமுக அதிமுகவோ தாவகவோ எங்களுக்கு போட்டியே அல்ல. நாங்கள் மக்களுடன் போட்டியிடுகிறோம். என்ன மக்களுடன் போட்டியிடுகிறோம்? 50 ஆண்டு காலமாக இம்மண்ணை ஆண்டு குட்டிச்சுவராக்கிய திமுக மீண்டும் ஆள வேண்டுமா? 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட அதிமுக, ஊழல் கரை படிந்த அதிமுக ஆள வேண்டுமா? இந்த தமிழர்களுக்கு இதுவரையும் உரிமையை வழங்காத, வாழ்வியல் உரிமையை வழங்காத இந்த இரு கட்சிகளும் ஆள வேண்டுமா? வெறுமனே தாவாக்கா என்ற திரைபிம்பம் எங்கே ஆளப்போகிறது? முதல் போட்டியே போடல. அவர்களை எப்படி சமாளிப்பீர்கள்? அவர்கள் எங்கே களத்தில் இருக்கிறார்கள்? சமூக வலைதளத்தில் இருக்கிறார்கள், தொலைக்காட்சியில் இருக்கிறார்கள். இது ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூன். அந்த பலூனை நாங்கள் காற்றை எடுத்து எங்கேயோ தூக்கி எறிந்து விடுவோம். எங்களுக்கு இங்க அதிகார பலத்துடனும் பணபலத்துடனும் இந்த மண்ணை 50 ஆண்டு காலம் ஆண்டு 70 ஆண்டு கால அரசியல் நம்மை இந்த தமிழர் என்ற உணர்வை மட்டுப்படுத்தி வைத்திருக்கிற திராவிட கட்சிகள் தான் எதிர்ப்பானவர்கள். அதை எப்படி சமாளிப்போம் என்றால் 15 ஆண்டுகளாக நாங்கள் மண்ணோடும் மக்களோடும் மக்களின் பிரச்சனைகளோடும் நின்று போராடி இருக்கிறோம். நாங்கள் மக்களை நம்புகிறோம், மக்களின் உரிமைக்காக நிற்கிறோம். உரிமைக்காக நிற்கிற நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரையும் விவசாய சின்னத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். உறுதியாக சந்திப்போம், களத்தில் சந்திப்போம், வெற்றி பெறுவோம். 15 வருஷமா இருக்கீங்க, ஆனால் பேசிட்டே தான் இருக்கீங்க. ஒரு எம்பி இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லைன்ற தொடர்ச்சியாக இது வந்து பேசி நாங்கள் ஒரு தத்துவத்தை விதைக்கிறோம், அரசியல் விதைக்கிறோம். இப்ப திமுக அதிமுகவும் அதிகாரத்தை வெல்ல களத்தில் நிற்கிறது. அதிகாரத்தை வென்று இந்த ஆட்சியை புரிந்து மக்கள் பணத்தை எப்படி கொள்ளையடிக்கலாம் என்று திமுக அதிமுக நிற்கிறது. நாங்கள் அதிகாரத்தை வெல்வதை விட எங்கள் அரசியல் தத்துவத்தின் வழியே அரசியலை விதைத்து, அரசியல் சிந்தனையை விதைத்து நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க நினைக்கிறோம். நாங்கள் உருவாக்க நினைப்பது ஒரு ஸ்டாலின், எடப்பாடியார் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டாலின் வர வேண்டும், ஸ்டாலின் இருக்கிற இடத்துல எடப்பாடியார் வர வேண்டும். நாற்காலி எப்படியே இருக்கும், ஆள் மட்டும் வந்து மாறுவாங்க.
அப்போ நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா அடிப்படை மாற்றம். என்ன அடிப்படை மாற்றம்? மக்களின் சிந்தனையில் அந்த மாற்றம் வேண்டும். இந்த சமூகம் ஒரு தன்னல சமூகமாக இந்த நாட்டில் எங்கேயும் ஆறு களவு போகிறது, இங்க இருக்கிற ஓடை களவு போகிறது, எங்கு பார்த்தாலும் ஊழல் என்று இருக்கிறது. அதையெல்லாம் நாம் மாற்றிட வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற சிந்தனையை நாங்கள் மாற்றமாக விதைக்கிறோம். கண்டிப்பாக எம் மக்கள் இந்த வருகின்ற தேர்தலில் எங்களை கைவிட மாட்டார்கள். நாங்கள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறோம். வெற்றி என்பது என்ன? வளர்ச்சிதான் வெற்றி. ஒரு 100 மீட்டர் ஓட்டத்தை நாம் எடுத்த உடனே ஒரே அடியில் வெற்றி பெற முடியாது. அந்த 100 மீட்டர் ஓட்டத்தை நாம் வெல்ல வேண்டும் என்றால் தொடர்ந்து நாம் ஓட வேண்டும். நாங்கள் தொடர்ந்து ஓடுகிறோம். அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. இந்த அதிகாரத்தை வெல்வதற்கு அடிப்படை அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக ஓடுவோம், வெற்றி பெறுவோம். 2026 புதிய ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவோம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.